ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்னடா ஃபஸ்ட்டு கோலம் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ரெகுலர் வியூவர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என்னோடய வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே கோலம்லாம் போட்டு நான் அவ்வளோவா ஷேர் பண்ணது கிடையாது. ஏன்னா நேற்று சிவராத்திரின்றதுனால நான் ஃபஸ்ட்டு எழுந்தோடனே குளிச்சுட்டு இந்த வேலை தான் பண்ணேன். பிகாஸ் நம்ம மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கிச்சனில் போய் க்ளீனிங் அந்த வேலையெல்லாம் குக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கோலம் போடுறதுக்கு நடுப்புற டைம் கிடைக்காது. ஆல்சோ மார்னிங்கே எழுந்தோடனே போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு எழுந்தோடனே இந்த கோலம் நானே கண்டுபிடிச்சேன். நெட்டில் கூட இந்த வாட்டி பார்க்கல. நிறையா வாட்டி நெட்டில் பார்த்து போடுவேன். இது நானே போட்டது. ஆல்சோ கொஞ்சம் கோலமில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் அவ்வளோவா கோலம் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் டெய்லி போடுறதே இல்லை. போடணும்னு நினைப்பேன், பட் போடுறது இல்லை. பட் இந்த வாட்டி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி எதாவது ஃபெஸ்டிவல்ஸ்னால் காவி கோலம் தான் போட பிடிக்கும். படிக்கோலம் மாதிரி போட்டு அதில் காவி கொடுக்கறது தான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதனால் இது என்னோடய வீட்லேயுமே என் அம்மா எப்போவுமே ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் கண்டிப்பாக காவி தான் கொடுப்பாங்க. கலரே கொடுக்க மாட்டாங்க. நான் கூட கலர் கோலம் போடணுன்னு ரொம்ப இது பண்ணுவேன். பட் அவங்க காவி தான் போடணுன்ட்டு படிக்கோலம் பெருசாக போட்டு காவி போடுவாங்க. அதனால் எனக்கும் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக போட தான் பிடிக்கும். மற்ற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் நம்ம கலர்ஸ் கொடுக்கலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இல்லையா, சிவராத்திரி இதெல்லாம். ஸோ சுவாமிக்கு பண்ணுறதுனால நான் காவி தான் போட்டேன். நெக்ஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அந்த கோலமில் கொஞ்சம் சுற்றி பூ வச்சா நல்லது. அதனால் அது மாதிரி வச்சுட்டு ஒரு உருளியில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எனக்கு உதிரி பூவோ இல்லைனா அதை தனியாக உதிர்த்தோ இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபெஸ்டிவல் டைம்ஸில் கண்டிப்பாக கோலம் அண்ட் இந்த மாதிரி ஒரு உருளியில் ஃப்ளவர்ஸ் வெளியில் இது பார்த்தாலே நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதனால் இதுதான் எழுந்தோடனே நான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் குக்கிங் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். இன்றைக்கி நான் ஃபுல் டே விரதம் இருந்தேன். வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் கிக்கிக்கும் மட்டும்தான் இன்றைக்கி ஃபுட் குக்கிங் இருந்தது. ஸோ மார்னிங் எழுந்தோடனே நான் பெருசாக எதுவும் குக் பண்ணல. ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஓட்ஸ் ஸ்மூத்தி சாப்பிட்டாரு. அதில் குக்கிங் அவ்வளோவா தேவையே இல்லை. கிக்கிக்கும் அந்த மாதிரி தான் ப்ரெட்டு ஓட்ஸ் ஸ்மூத்தி இந்த மாதிரி கொடுத்து நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். ஸோ குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுவாமியெல்லாம் பகட்டாக பலகையில் வச்சு ரெடி பண்ணி இந்த வேலையெல்லாம் இதுக்கே நம்மளுக்கு நியர்லி ஒரு 1/2 hour 1 hour ஆகும். ஸோ அங்கே கோலம் போட்டு சுவாமிக்கு பால் அபிஷேகம் அப்புறம் சந்தனம் அபிஷேகம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். அதுக்கப்புறம் கிக்கி பண்ணோம். எல்லா சுவாமிக்கும் ஃபஸ்ட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுவாமிக்கெலாம் பாலாபிஷேகம் பண்ணுறதுலாம் நம்ம டெய்லி நான் பாலாபிஷேகம் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி எதாவது ஃபெஸ்டிவல்ஸ்னால் நான் சிவ்லிங் நம்ம வீட்டில் இருக்கார். ஸோ அவருக்கு நாங்கள் பாலாபிஷேகம் பண்ணுவோம். ஸோ அது பண்ணதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா டெய்லி பண்ணாத விஷயம் அன்றைக்கி பண்ணுறதுனால அது கொஞ்சம் ரொம்ப நல்ல வைப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் குக்கிங் ரொம்ப சிம்பிள். லஞ்ச், பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறமா லெமன் ரைஸ். ஏன்னா நான் விரதமில் இருந்ததுனால ரொம்ப நேரம் நின்று குக் பண்ணவும் முடியாது. என்னோடய ஹஸ்பண்ட் அப்போ தான் கரெக்டாக அவருக்கு ஒரு வேலை வந்துருச்சு. அதனால் அவரால் குக் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு அவர் தான் குக் பண்ணுறேன்ட்டு ரைஸ் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருந்தாரு. பட் இந்த 2 வேலை பண்ணதே கொஞ்சம் பாதி வேலை கம்மியான மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பொட்டேட்டோ பாயில் பண்ணி அது தோலெல்லாம் உரித்து இந்த மாதிரி கரெக்டாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்ததே எனக்கு பெரிய இதுவாக இருந்தது. ஸோ அதை நான் ஜஸ்ட்டு ஃப்ரை தான் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா லெமன் ரைஸ்க்கு நான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ரைஸ் ஆல்ரெடி டன்னுன்றதுனால வெறும்னா லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம தடுக்கா போட போகிறோம் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி ரைஸை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்ச். இன்றைக்கி ஆனியன், கார்லிக் அதெல்லாம் எதுவுமே போட முடியாது, ரைட்? ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் லஞ்ச் பண்ணோம். ஏன்னா நானும் விரதமில் இருக்கிறதுனால என்னோடய ஹஸ்பண்டும் இருக்கேன்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணார். பட் அவருக்கு நேற்றுக்கு மேட்ச் இருந்ததுனால அவரால் ஃபுல் டே கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும். எனக்கே இந்த மாதிரி விரதம்லாம் இருக்கும்போது நான் நேற்று டிசைட் பண்ணது என்னென்னா ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. வாட்டர் மாத்திரம் சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது ஒரே ஒரு வாட்டி ஜூஸ் குடிக்கலாம் தான் பிளான் பண்ணேன். பட் நான் நேற்று ஜூஸுமே குடிக்கல. ஃபுல் டே எதுவுமே சாப்பிடாம நான் நைட்டு தான் டின்னர் சாப்பிட்டேன். ஆக்சுவலி நைட்டு வரைக்குமே எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு செம்மையாக ஹெட்டேக் வந்துடும் இந்த மாதிரி ஃபாஸ்டிங்லாம் பண்ணும்போது. ஏன்னா ஃபாஸ்டிங் எப்போயாவது தானே பண்ணுறோம். எப்போவுமே ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம்னா பாடி அதுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். பட் இது நான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபாஸ்டிங் பண்ணுறேன். முன்னாடி சாய்பாபா விரதம்க்கு தேர்ஸ்டே இருப்பேன். பட் இது கொஞ்சம் கேப் விட்டதுனால என்னால் சுத்தமாக முடியல. செம்ம ஹெட்டேக் வந்துருச்சு, மயக்கமே வந்துருச்சு நைட்லலாம்.
அதனால நான் வந்து டின்னர் சாப்பிட்டே ஆகணும்னு சாப்பிட்டேன். மத்தியானம் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நான் வந்து சக்கரவள்ளி கிழங்குல ஒரு சிம்பிளான ஸ்வீட் பண்ணேன். இது வந்து நம்ம சும்மா கூட ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு பண்ணி தரலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப பொடியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சாப் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ஹல்வா மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரதே எங்களுக்கு பிடிக்காது. அதனால நான் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஓரளவு சின்ன சின்ன பீசஸாக. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸும் இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணியாச்சு. வெல்லம் இதுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் நம்ம வந்து அந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கீயில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் வரைக்கும் கீ போட்டு ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பாயில்டு ஸ்வீட் பொட்டேட்டோஸையும் அதில் நம்ம வந்து ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து அந்த கீயோடு நம்ம நல்லா பிரட்டிக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சி கூட நம்ம பண்ணலாம், நல்லா ஹல்வா மாதிரி பண்ணலாம் நம்ம. பட் எங்களுக்கு வந்து இந்த குழன்னு இருந்தால் அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி நான் பண்ணேன். இப்போது இது கீல நல்லா ஃப்ரை ஆனோடனே நான் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து மஸ்ட்டு கிடையாது, சும்மா அதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து குங்குமப்பூ இருந்தது, அதுக்கப்புறமா வந்து இந்த எலாய்ச்சி பவுடர் இருந்தது, இதெல்லாம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த வெல்லம் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெல்லமை, அதனால் நான் வந்து கம்மியாக தான் போட்டேன் இதில், மிச்சத்தை நம்ம வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஒரு ஹல்வா மாதிரி வந்துடும். இது மேலே திரும்பவும் நம்ம வந்து கொஞ்சமாக கீ போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப லெஸ் குவான்டிட்டி பண்ணுறேன், ஏன்னா இது வந்து நிறையலாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் திகட்டுற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோலையும் வந்து ஸ்வீட் இருக்கும், வெல்லமும் ஆட் பண்ணுறோம், அதனால் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட முடியும், அவ்வளோதான். அதனால் கம்மியாக தான் பண்ணுறேன். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மகாசிவராத்திரி அன்றைக்கி ரொம்ப விசேஷம். அதனால வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கிற ஏதானும் ஐட்டம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து என்னோடய ஹல்வா ரெடி. இது ஹல்வான்னு சொல்லணுமா, இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு எனக்கு உண்மையாகவே தெரியல, ஏன்னா நான் ஹல்வா மாதிரியும் பண்ணல, பட் ஸ்வீட் பொட்டேட்டோவில் பண்ண ஒரு ஸ்வீட் ரெடி. இப்போ வந்து லெமன் ரைஸும் ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி. ஸோ ரொம்ப சிம்பிளான லஞ்ச். என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் கேக்கும் இவ்வளோ தான் இன்றைக்கி லஞ்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சாரீ தான் நான் ஈவினிங் கோயிலுக்கு போட்டு போகிறேன். இந்த சாரீ வந்து நான் ஆல்ரெடி ஜெய்ப்பூரில் வாங்கியிருந்தேன்னு ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது நான் வியர் பண்ணும்போது இதோட வீடியோஸோ இல்லைனா ஃபோட்டோஸோ ஷேர் பண்ண சொல்லி 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் அப்படியே குவிக்காக ஷேர் பண்ணிடுறேன். இந்த கலர் வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் இது பார்த்தோன்னே நான் வேறு எந்த சாரீ கலர்ஸும் பார்க்கவே இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப ரேர் கலரில் லைட் ஆஷ் கலருங்கிறது, இதில் வந்து பிங்க் கலர் பார்டர் இருந்ததுனால எனக்கு இன்னும் பிடிச்சிருந்தது. இதில் கோட்டாப்பட்டி லேஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெடி ஆகிறேன், ஏன்னா என்னோடய ஃபேஸ் பயங்கர ட்ரையாக இருந்தது, என்னன்னே தெரியல, அப்படியே வரன்னு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் வந்து டிபெண்ட்ஸ், நான் ஒரு வாட்டி ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், பட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பாண்ட்ஸோட லைட் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் என்னோடய ஸ்கின்க்கு. கொஞ்சமாக தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன், அது போட்ட உடனேயுமே வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அது மேலே நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த க்ரீம்ஸோ இல்லைனா வந்து கன்சீலர் அதெல்லாம் வந்து நான் யூஸே பண்ணல, ஏன்னா கோயிலுக்கு போகிறதுனால ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஜுடியோவில் வாங்கின இந்த காஜல் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதோட ரிவ்யூ. இது வந்து நான் சும்மா இப்போ ரீசெண்டாக போயிருந்த போது வாங்கினது, அந்த கலருக்காக வாங்கினேன், நல்லா இருக்கேன்னு, பட் ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு போட்டு அப்படியே காட்டுறேன், ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி நீங்கள் வந்து ஸ்மட்ச் பண்ணிங்கன்னா அப்படியே போயிடும், அது போட்டதே தெரியாது. அதே மாதிரி கண்ணில் போடும்போதும் நிறையா ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. லைக் ஒரு 4-5 டைம்ஸ் ஸ்ட்ரோக் கொடுத்தா தான் எனக்கு வந்து அந்த கலர் லைட்டாவது பாப்பப் வர மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து அது போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே பயங்கரமாக எரிய ஆரம்பிக்குது. அதனால் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதனால தான் நான் வந்து குயிக்காக அந்த ரிவ்யூ ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். தென் லாக்மேயோட அந்த 2 லிப் கலர்ஸும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி போடுறேன். எனக்கு அந்த 2 கலரும் ரொம்ப பிடிக்கும், அது மிக்ஸ் பண்ணும்போது வேறு ஒரு டின் கொடுக்கும், அந்த கலரும் ரொம்ப பிடிக்கும்னு அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போது ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி கோயில் கிளம்பின டைமே கொஞ்சம் லேட்டு தான். இப்போது கோயிலுக்கு போகிற வழி வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது, எங்களால் வந்து கார் கூட பார்க் பண்ண முடியல, எங்கேயோ போய் கார் பார்க் பண்ணிவிட்டு ரோடெல்லாம் வந்து நல்லா பிளாக்ல இருந்தது. இப்போது இப்படி தான் இருக்குது கோயில் போகிற ரூட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கவே ஆக்சுவலி இடமே இல்லாமல் இருந்தது, நல்ல ரஷ் இருந்தது. இன்னொன்று வந்து நான் வந்து மிஸ்டேக் பண்ணது, நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். ஒன்றுனா நேற்று ராத்திரி போயிருக்கணும், மிட் நைட்டில் போயிருக்கணும், ஏன்னா ஃபுல் நைட் வந்து கோயில் ஓப்பனில் தான் இருந்தது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமாகவே போயிருக்கணும். பட் நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக 7 மணிக்கு போனேன், லைக் ஒரு 6:45-7 o'clock போனேன். அப்போல்லாம் கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் வந்து நினச்சிட்டே தான் போனோம், கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்குறது அப்படின்னு. பட் கோயிலில் வந்து வெளியில் நல்லாவே டிஸ்பிளேலாம் வச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே நடக்கிற அபிஷேகம், அந்த பூஜை எல்லாமே வந்து நம்ம வெளியிலையும் பார்க்கலாம்.
அதனால நாங்க வந்து ரொம்ப நேரமா வெளியிலேயே நின்னு சுவாமிக்கு என்னென்ன பண்றாங்களோ எல்லாமே பார்த்துட்ருந்தோம். கிக்கிக்கே வந்து ரொம்ப ஷாக். ஏன்னா, அவன் இவ்ளோ கும்பலா இருக்கிற இடத்துக்கு வந்து போனதே கிடையாது. கோயில்ல வந்து பிரசாதம், அதுக்கப்புறமா நெறைய கிராக்கர்ஸ் இதெல்லாம் வந்து பர்ஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ, டோட்டலா வந்து அந்த ஹோல் டேவே வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. நல்ல ஒரு குட் வைப்ஸோட ரொம்பவே நல்லா இருந்தது டே. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து விளக்கு ஏத்தி வச்சுட்ருந்தாங்க. நான் வந்து விளக்கு கூட அங்க ஏத்தல. நான் வந்து எல்லா பூஜையும் நான் வீட்லயே பண்ணிட்டேன். அங்க போய் சுவாமி பார்க்கலான்னு தான் போனேன். ஏன்னா ரொம்ப கும்பலா இருந்தது எல்லா இடமுமே. இப்ப நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாரும் முன்னாடியே வந்து உட்காந்து அழகா வந்து அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளக்கேத்திட்ருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கிக்கியும் இருக்கான். அவன் வந்து அங்கேயே அந்த கும்பல்லயே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருந்தான். அதுவே பயமா இருந்தது. ஸோ, இப்படி தான் வந்து நேத்தி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சுவாமிக்கு. ஸோ, உங்களுக்கெல்லாமும் சூப்பரா போயிருக்கும்னு நெனைக்கிறேன் சிவராத்திரி. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டேக் கேர். பாய்.